இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எது என்று பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த நட்சத்திரத்திற்கு குறியீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த குறியீடுகளை பயன்படுத்தி நீங்கள் உபயோகப்படுத்தி வந்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். அஸ்வினி என்ற ஜென்ம நட்சத்திரத்திற்கு குதிரை தலை அல்லது குதிரை உருவம் என்ற நட்சத்திர குறியீடுகள். இதை போட்டோவாக மாட்டி வீட்டில் வைத்து பார்த்து கொள்ளலாம். சைக்கிள், கீ செயின் போன்றவற்றையெல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த சின்னங்களை நீங்கள் உபயோகப்படுத்தி வந்தால் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். இதுபோன்று எல்லா நட்சத்திரக்காரர்களும் அவர்களுக்கு எந்த நட்சத்திர குறியீடுகள் வருகிறது என்பதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து பரணி. பரணிக்கு மண் பாத்திரம், அடுப்பு அல்லது முக்கோண வடிவம் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கத்தி, வாள் போன்றவை. அடுத்து ரோகிணி. ரோகிணி தேர், வண்டி, கோவில் மற்றும் சக்கரம் போன்ற சின்னங்கள். அடுத்து மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மான் தலை போன்ற சின்னத்தை உபயோகப்படுத்துங்கள். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு மனித தலை, வைரம் மற்றும் நீர்த்துளிகள் போன்ற குறியீடுகளை பயன்படுத்தி நன்மை காணலாம். அடுத்து புனர்பூசம். புனர்பூசத்திற்கு வில் மற்றும் அம்பு கூடு இதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து பூசம். பூசத்திற்கு தாமரை, உடலம்பு, அம்பு மற்றும் பசுவின் மடி. ஆயில்யம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்ப்பம் மற்றும் அம்மி போன்ற சின்னங்களை உபயோகப்படுத்தி வெற்றி காணலாம். அடுத்து வருவது மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, பல்லக்கு மற்றும் நுகம் போன்றவற்றை பயன்படுத்தி பலன் பெறலாம். பூரம். பூரம் நட்சத்திரத்தில் கட்டிலின் இரு கால்கள், சங்கு மற்றும் மெத்தை போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தும் போது அடிக்கடி அதன் மூலம் பலன் உண்டாகும். உத்திரம். உத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டில், கால் மற்றும் மெத்தை. அஸ்தம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கைகள் அல்லது உள்ளங்கை அடிக்கடி பார்ப்பது அல்லது கை போன்ற சின்னத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு நன்மையை அளிக்கும். அடுத்து சித்திரை. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு முத்து மற்றும் ஒளி பொருந்திய இரத்தின கற்களை அணிவதன் மூலம் அவர்கள் வெற்றி காணலாம். சுவாதி நட்சத்திரம். அடுத்து சுவாதி. புல்லின் மேல் நுனி மற்றும் காற்றில் அசையும் தீபச் சுடர் இவற்றை பயன்படுத்தி வீட்டில் உபயோகப்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் மென்மேலும் வளரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். சுவாதி. அடுத்து விசாகம். விசாக நட்சத்திரம் முறம், தோரணம் மற்றும் பானை செய்யும் சக்கரம் வைத்து உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அடுத்து அனுசம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடை, மலரும் தாமரை மற்றும் வில் வளைவு போன்றவற்றை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் அடைய. அடுத்து வருவது மூலம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அங்குசம், சிங்கத்தின் வால் மற்றும் யானை தும்பிக்கை போன்றவற்றை பயன்படுத்தி வெற்றி காணலாம். அடுத்து பூராட நட்சத்திரம். அவர்கள் வெற்றி குறியீடுகள் விசிறி, முறம் மற்றும் கட்டில், கால்கள் இவற்றை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
அடுத்து வருவது உத்திராட நட்சத்திரம். உத்திராடத்தில் பிறந்தவர் யானை தந்தம், மெத்தை, கட்டில், கால் போன்றவற்றை பயன்படுத்தி பலன் பெறவும். திருவானம் என்பது காது, 3 பாதச்சுவடுகள் மற்றும் அம்பு போன்றவற்றை பயன்படுத்தி அவர்கள் நன்மை அடையலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வருவது அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிருதங்கம் மற்றும் உடுக்கை போன்ற பொருட்கள் அவர்கள் உபயோகப்படுத்தி வாழ்க்கை வெற்றி காணலாம். அடுத்து சதய நட்சத்திரம். சதயம் பூங்கொத்து மற்றும் வட்ட வடிவம் இவற்றை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். புரட்டாதி பிறந்தவர்கள் கட்டிலின் 2 கால்கள், வால் மற்றும் 2 மனிதர் மூலம் வெற்றி அடையலாம். உத்திரட்டாதி கட்டில், கால் மற்றும் இரட்டையர்கள். ரேவதி சின்னங்கள் மீனம் மற்றும் கட்டில், கால் போன்றவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால் இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு மென்மேலும் வளரும் நன்மை தரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைத்து வீடியோவும் உங்களை வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பார்ப்பவர் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடம் சீனி சேனல் வழியாக அனைவருக்கும் வணக்கம்.